எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மத்திய அரசுக்கு சட்டமன்ற தீர்மானம் எச்சரிக்கையாக. ஆனால் இப்பகுதியினுடைய மக்களுடைய விவசாயிகளுடைய விடாப்படியான போராட்டம் தான் இந்த பிரச்சனையை தீர்க்கும் என நாங்கள் நம்புகிறோம். தூத்துக்குடியில விரலை சாலையை நீக்குவதற்கு அகற்றுவதற்கென சில 10 ஆண்டுகள் அந்த போராட்டம் நடந்தது. இறுதியிலே 17 பேர் உயிரை பழிவாங்கியது உங்களுக்கு தெரியும். கலெக்டருக்கு தெரியாமல், முதலமைச்சருக்கு தெரியாமல், எஸ்பிக்கு தெரியாமல் துப்பாக்கி சூடை யார் நடத்தினார் என்றால் மோடியும் அதனுடைய நேரடி வாரிசான அகர்வாலும் தான் நடத்தினார்கள். அதே போல மேலூர் வட்டாரத்தையும் அவர்கள் குறிவைக்கிறார்கள். இது வெறும் 5000 ஏக்கர் அல்ல, 38,500 ஏக்கர். விவரங்கள் பூரா இருக்கிறது. இது எந்த கட்சியும் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது என சொல்ல முடியாது. 1996 இருந்து இதற்கான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை அழுத்தமாக சொல்லுகிறோம். தீர்மானத்தை, சட்டமன்ற தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த போராட்டத்தில் அந்த வட்டாரத்தினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, கிடாரிப்பட்டி உள்ளிட்ட பல கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இதில் கலந்திருக்கிறார்கள். என்னுடைய அருமை தோழன், அருமை சகோதரன், இதற்காகவே போராடி முடிந்த ரவிச்சந்திரனுடைய குடும்பம் எங்களோடு நிற்கிறது. இங்கு வருவதற்கு அவர்களுக்கான நோக்கம் லாபம். பாஜக அரசு, RSS அரசு இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான நோக்கம் தமிழர்களை அழிப்பது, தமிழர்களின் பண்பாட்டை அழிப்பது, தமிழர்களின் பொருளாதாரத்தை, விவசாயத்தை நிர்மாணம் செய்வது. 2 பேருக்கு நோக்கம். ஒரு கார்பரேட்டுக்கும் ஒரு காவி பாய்ச்சலுக்கும் ஒரே நோக்கம் தான் தமிழ்நாட்டை வீழ்த்துவது, அழிப்பது, லாபம் சம்பாதிப்பது. இந்த நோக்கத்தில் தான் அவர்கள் வருகிறார்கள். இதை நாம் தீவிரமாக எதிர்க்க வேண்டும். இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடுறாங்க, பெடரல் ஸ்டேட் சொல்றாங்க. ஆனா இங்கு 2023 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க மோடி அரசு. என்ன கொண்டு வராங்கன்னா, இந்த மாதிரி கனிம வளங்களை ஏலப்படும் அதிகாரம் என்பது முழுக்க ஒன்றிய அரசிடம் இருக்க வேண்டும் என்று சட்ட திட்டம் கொண்டு வந்து 2023 நிறைவேற்றி இருக்கிறார்கள். அப்படின்னா இந்த மாநிலத்துல இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம், எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது, அதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்ப இது இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடுன்னு சொல்வதற்கான யோக்கியதை எங்கே இருக்கிறது? இன்னைக்கு சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். சட்டசபை தீர்மானம் தமிழ்நாடு அரசு நமக்கு ஆதரவாக இருக்க மட்டும்தான் காட்டும். மற்றபடி சட்ட ரீதியாக சட்டசபை தீர்மானத்திற்கு எந்த மனுவும் கிடையாது. ஈழப்பிரச்சனை, பல்வேறு பிரச்சனை தீர்மானம் போட்டிருக்காங்க, ஒரு மனுவும் கிடையாது. அமைச்சரவையை கூட்டி பாலிசி டென்ஷன் வந்து எடுத்து கன்சன் ஏற்பதை நாங்கள் தமிழ்நாடு அரசு கொள்கை ரீதியாக மறுக்கிறது என்று தீர்மானத்தை நிறைவேற்றி பாலிசி டென்ஷன் எடுத்தால்தான் இது இங்கு வராது. அதை அமைச்சரவை கூட்டி எடுக்கிறதா வந்து லீகலா வேலை சட்டப்படி செல்லும். அதை அவர்கள் செய்ய வேண்டும். செய்யும் வரையே நமது போராட்டம் நீடிக்க வேண்டும். இது மட்டும் பத்தாது, சென்னை போராட்டத்தில் எப்படி மக்கள் திரண்டார்களோ இது ஒட்டுமொத்த மதுரை அளிக்கும் திட்டம். மதுரை மட்டும் இல்ல, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கையில 38,000 ஏக்கர் தோழர்கள் பின்னாடி பேசுவாங்க. 38,000 ஏக்கர் இதிலே அழிய போகிறது. 5,000 ஏக்கர் முதல்ல கொடுத்திருக்கான். 3 மாவட்டங்களை அழிப்பதற்கான திட்டமாக இது வருகிறது. எனவே நாம் களத்தில் இருப்போம், போராடுவோம். எங்கள் நாடு தமிழ்நாடு, எங்கள் ஊர், எங்கள் மண், வேளாண் வெளியேறு. நாம்
காற்றால் வெளியேறு. கால் வைக்காதே, கால் வைக்காதே. எங்கள் மண்ணில் கால் வைக்காதே. பாதுகாப்போம், பாதுகாப்போம். விவசாயத்தை பாதுகாப்போம். பாதுகாப்போம், பாதுகாப்போம். வெளிய திட்டங்களை பாதுகாப்போம். பாதுகாப்போம், பாதுகாப்போம். வெளிநாட்டு தலைகளை பாதுகாப்போம். விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். எவன் வந்தாலும் விரட்டி அடிப்போம். மக்கள் போராட்டம் வெல்லட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும். மக்கள் போராட்டம் வெல்லட்டும். ரத்து செய், ரத்து செய். ரத்து செய். கஞ்சம் கண்ணத்தில் வந்த திட்டத்தை 7 மீட்டரை ரத்து செய். மோடி அரசு, ஒன்றிய அரசு. ரத்து செய், ரத்து செய். ரத்து செய், ரத்து செய். 7 கை ரத்து செய். கால் வைக்காதே, கால் வைக்காதே. எங்கள் மண்ணில் கால் வைக்காதே. எங்கள் மண்ணில் கால் வைக்காதே. இரண்டு அடிப்போம், திருப்பி அடிப்போம். நாளில் திருப்பி அடிப்போம். இரண்டு அடிப்போம், திரண்டு அடிப்போம். சாதி கடந்து மதம் கலந்து. சாதி கடந்து மதம் கலந்து. ஒன்றாக திரண்டு நிற்போம். ரத்து செய், ரத்து செய். ஏலத்தை ரத்து செய். தமிழ்நாடு அரசு ஏலத்தை விட்டிருக்கிறது. இதற்காக தயாரிப்புகளை 38,000 ஏக்கர் பரப்பளவுல எல்லா ஆய்வுகளும் முடிச்சு தயாராக வைத்திருக்கிறார்கள். அதற்கான ஆவணம் இதுதான். அதற்கான ஆவணம் எப்ப இருந்ததுன்னா 1990 பேசுறீங்களா? குவிந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் அனைத்து இயக்கங்களையும் முதற்கண் வரவேற்றவர்களாக நான் சார்ந்திருக்கக்கூடிய SDP கட்சி அனைத்து விதமான மக்கள் பிரச்சனைகளிலும் உங்களோட போராட்ட களங்களிலே பங்கெடுப்போம் என்று உறுதி கூறுகிறேன். மற்றும் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் மத்திய அரசு அதற்கு இணக்கமாக செல்லும் மாநில அரசையும் வன்மையாக கண்டிக்கிறோம். கொஞ்சம் ஒதுக்கப்படுது. 5000 ஏக்கர் 35,000 ஏக்கர் போடுறீங்க. மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்திய கூடமுள்ள அணுமின் நிலையம் அவர்கள் முடிவெடுத்த மாதிரி ஆனால் மதுரை மாவட்டத்தை மையமாக கொண்டு இப்ப வரக்கூடிய இந்த ஜங்ஷன் கம்பி கனிம வளத்தை அழிக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளை நாங்கள் வன்மையாக கண்டித்து எழுந்துதல் ஆர்ப்பாட்டம் எப்போது வைத்தாலும் அதில் முழுமையாக எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செலுத்துவோம் என்று கூறி வாய்ப்பது விடைபெறுகின்றனர். கண்டன நிதி பல்வேறு முனைப்போடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒன்றை சொல்லுகிறேன். அது தமிழக அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அண்டாவட்டி கிராமத்தில் உங்களுடைய கால் ஒரு காலத்திலும் அதை தோண்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். என்ன செய்தாலும் சரி, கீழடியில 10 அடி தோன்றதற்கு அனுமதிக்காத நீங்க இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக 5000 ஏக்கர் இவங்க தோன்றதுக்கு வேணுமா? 5 லட்சம் ஏக்கர் ஒட்டுமொத்தமா காலி செய்வாங்களா? இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது?
இது 1000 கோடி 2000 எத்தனாயிரம் கோடி வரைக்கும் அதுல மக்களுக்கு பிரயோஜனம் இல்லையே. மக்களுடைய வாழ்வாதாரம் போகுது. இன்றைக்கு என்னுடைய கொள்கை சகோதரி சொன்னது போல அரட்டாவட்டியுடைய மக்கள், அறிவு சார்ந்த மக்கள், உங்களுடைய அரசியல் கூட்டாளி எல்லாம் இன்றைக்கு மலை மக்கள்கிட்ட எழுதுறாரு. நீங்கள் எத்தனை அறிவுகள் தோன்றுங்க, நிறைய விஷயங்கள் பேசணும். பல சகோதரர்கள் இருக்கிறதால ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அரட்டாவட்டி அந்த கன்சன் அந்த கனிமவளத்தை தோன்றி சொன்னா ஒரு காலத்தையும் அதுல மண்ணாராது எங்களுடைய குலத்தை தான் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஒரு காலத்திலும் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம். இந்த போராட்டத்திற்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய சார்பாக எங்களுடைய இன்னையிலும் கொடுத்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க அரட்டாவட்டியை காப்பதற்கு போராடுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உரிமையாளர்களே, நன்றி. அதற்கான சான்றுகள் இன்றும் நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை வரலாற்று அறிஞர்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த டங்கன் தொழில் என்பது ஒரு பெரிய வரலாற்றை அழிக்க இன்று கொண்டு வரப்பட்டிருக்கிற மத்திய அரசால் கொண்டு வந்திருக்கிற திட்டம். இது இந்த திட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய உலக அதாவது இந்த கனிம கொள்ளை கால உலக கனிம வள கொள்ளையில கருப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய அனில் அகர்வால் உலகத்திலேயே இந்த கனிம நிறுவனங்கள்ல கருப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய தலைவர் தான் அனில் அகர்வால். அவனோட தொழில் நிறுவனம் தான் இந்துஸ்தான் சிங். அதாவது வேதாந்தாண்டு வந்தா உலக மக்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற எல்லாத்தையுமே மூடி மறந்து எனக்கு எப்படி தமிழக எனக்கு தெரியாது, மாவட்ட ஆட்சியர் எனக்கு தெரியாது, அரசாங்கத்துல மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாம ஒரு தகவல் மாநில அரசுக்கோ மத்திய அரசுக்கோ போயிருமா? இது சாதாரண ஒரு பாமரமானுக்கே தெரியும். ஒரு சின்ன ஒரு பாதி சான்றிதழ் வாங்கணும், ஒரு தாதி சான்றிதழ் வாங்கினா கூட கிராம நிர்வாக அலுவலர் இருந்து வட்டாட்சியர் வரைக்கும் போகணும். இந்த தரவுகள் எல்லாமே சேட்டலைட்ல இருந்தாங்க அப்படின்னா சேட்டலைட் மட்டும் எல்லா பகுதிகளும் இருக்க முடியுமா? மாவட்ட ஆட்சியர் கொடுக்காம, வட்டாட்சியர் கொடுக்காம, கிராம நிர்வாக அலுவலர் கொடுக்காம எல்லாத்தையும் மக்கள் என்னமோ சாதாரண ஏழை மாதிரி நினைச்சு இந்த ஆட்சியர் நடத்திட்டு இருக்காங்க. நாங்க ஆட்சியாளர் போக சொல்லல. இன்றைக்கு தமிழக சட்டசபையில முதல் தீர்மானமாக மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தளபதி அவர்களால் இன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது, வரவேற்கிறோம். இந்த கிராமம் எங்க கிராமம் மட்டும் இல்ல, 38,500 ஏக்கர் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டம் எடுக்கக்கூடிய கனிம வளம் எடுக்கக்கூடிய பரப்பளவு 38,500 ஏக்கர். 38,500 ஏக்கர்னா அதுல இருந்து 10 மடங்கு பிரிச்சுக்கங்க. அவங்க தோன்ற மண்ணை கொட்டுறதுக்கு ஒரு டன் மண்ணுல 660 டன்சன் தான் எடுக்க முடியும். ஆனா இந்த டன்சன் மட்டுமே அவங்க குறிக்கோள் அல்ல. இதுல முக்கியமா இருக்கிறது இந்த காப்பர் கொள்ளையினுடைய அணில் அகர்வாலுடைய முதல் நோக்கமே அதுல காப்பர் இருக்கு. அந்த மண்ணுல 5 வகையான தாதுக்கள் இருக்கு, முக்கியமான தாதுக்கள். இதெல்லாம் பேசு அதுவும் பயன்படக்கூடியது. ஆனா முக்கியமான அவங்களுக்கு பணம் முடிக்கக்கூடிய தாதுக்கள் 5 வகையான தாதுக்கள் இருக்கு. அதுல முக்கியமா காப்பர் இருக்கு. காப்பர்னு சொன்னா உடனே ஒரு தெரிஞ்சிடும் அப்படின்ற மூலி மரத்து எப்படி இந்த தகவல் எங்களுக்கு கொடுக்கல எங்களுக்கு தெரியாம எப்படி மூலி மரத்தாங்களோ அதே மாதிரி இந்த காப்பர்ன்ற மூலி மரத்து டங்ஸ்டன்ற பெயர்ல இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல எடுக்கக்கூடிய முக்கியமா அதை அவனுக்கு தேவை காப்பர். உலக சந்தையில காப்பர் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. அதனால அவனுக்கு உலக சந்தையில அவன் போராட்டணும், அவன் நிச்சயம் அணில வருவான். அதுக்காக காப்பருக்காகத்தான் இந்த டங்ஸ்டன் தொடர்பு கொண்டு வந்திருக்கான். அதனால டங்ஸ்டனா இருந்தாலும் சரி, அது காப்பரா இருந்தாலும் சரி, அது யுரேனியமா இருந்தாலும் சரி, எதுவும் சாதாரண ஈயமா இருந்தாலும் சரி, ஒரு கோல் மன்னர் எங்களை அறியாம அதை எடுத்து போக முடியாது. எங்களை மட்டும் இல்ல, அரிட்டாவட்டி இல்ல, அரிட்டாவட்டி சுற்று வட்டாரம் மீனாட்சிபுரம், மாங்குளம், வெள்ளரிப்பட்டி, நரசிங்கப்பட்டி, வல்லாளப்பட்டி, கிடாரிப்பட்டி, புளிப்பட்டி இப்படி இப்போதைக்கு பாதிக்கப்பட்ட கிராமம். அவன் முழுசா இந்த திட்டத்தை நிறைவேற்றினா 48 கிராமம். அதற்கப்புறம் சிவகங்கை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் இதனுடைய பாதிப்பு உள்ளாகக்கூடிய மாவட்டம். நேரடியா பாதிக்கிறது இந்த 48 கிராமங்கள். அதற்கு மேல 100-150 கிராமம் மறைமுகமா பாதிக்கக்கூடியது. சுத்தமா எந்த வளர்ச்சியுமே இருக்காது. அதனால இந்த திட்டம் கைவிடும் வரை மத்திய அரசு என்றைக்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பு நாங்க ஏலத்தை ரத்து செஞ்சிட்டோம்,
இனிமேல் இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு அறிவிக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். இந்த போராட்டத்திற்கு எங்கள் குடிநீர் அனைவருக்கும் எங்கள் கிராமத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலூர் வட்டார பகுதி மக்களுக்கும் குறிப்பாக அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி அரசியல் தலைமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கும் பெண்கள் எழுச்சி இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பெருவெடுப்பு தியரியை பெறுவது பெரும்பான்மையான நபர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றனர். அந்த பெருவெடுப்பிலிருந்து பிரிந்து வந்ததுதான் அந்த பூமி அப்படின்ற ஒரு விஷயம். அந்த பூமியில நீர் அப்படின்றது தோன்றுச்சு. அந்த நீர்ல ஒரு செல் உயிரிகள் தோன்றுச்சு. அந்த ஒரு செல் உயிரி இருசல் உயிரியாச்சு, இருசல் உயிரி பலசல் உயிரியாச்சு. இப்படி மனிதன் இயற்கையால உருவாக்கப்பட்ட ஒரு இனம் தான். இயற்கையே கிடையாது. இயற்கையின் ஒரு பகுதி தான் மனிதன். அததான் ஏங்கல் சொல்றாரு, உழைப்பிலிருந்து குரங்கிலிருந்து மனிதனாக மாறிய உழைப்பின் பாத்திரம் அப்படின்னு சொல்லி மனிதனை சொல்றாரு. அப்படி இருக்கும் போது இயற்கையை ஆள நினைக்கிறது அப்படின்றது என்னைக்கு நாம் இயற்கை மீது போர் தொடுக்கிறோம் என்பதற்கு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுபோக இயற்கை மனுஷனுடைய உடல் உறுப்புகள்ல ஒன்னாக இல்லாம இருக்கலாம். ஆனா அவனோட அனங்கங்கள்ல அது ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படின்னா இயற்கையோட அவன் உயிரோட இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே இயற்கையோட அவன் ஒரு உறவை வச்சுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவனால உயிர் வாழ முடியும் அப்படின்றதுதான் இயற்கை. இப்படி ஒரு இயற்கைக்கான ஒரு வழிமுறைகள் எல்லாம் நமக்கு முன்னாடி இருந்த தோழர்கள் வழிவகுத்து விட்டதற்கு பிறகும் இப்படியான மோசமான அழிக்கக்கூடிய பாலைவனமாகக்கூடிய டங்ஸ்டன் போன்ற கனிம வள கொள்ளைக்கு இந்த அரசு அனுமதி கொடுத்திருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பசுமைகளை எல்லாம் அழிந்துவிட்டு பசுமை வழிச்சாலை என்ற பெயரை இந்த அரசு வைக்கும். நாம் என்று கொட்டி செல்ல வேண்டும் என்று இந்த அரசு நினைக்கிறது. தொடர்ச்சியாக இந்த அரசு மக்கள் விரோத போக்கை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அதில் மிகப்பெரிய ஒரு தூத்துக்குடியில் மிகப்பெரிய துப்பாக்கி சூடை நடத்திய வேதாந்தாவிற்கு இந்த வேதத்தை கொடுத்திருப்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. ஏனெனில் அவன் காலடி வைத்த எந்த இடங்களும் இப்போது உருப்படியாக இல்லை. ராஜஸ்தான் இந்துஸ்தான் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கவர்மெண்டோட கம்பெனி அதான் வாங்கியிருக்கிறார். அது இல்லீகலா சேல் பண்ணப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் அசட் அப்படின்னு சொல்றாங்க. இந்துஸ்தான் 28,000 கோடி அதோட மதிப்பு. வெறும் 600 கோடிக்கு இங்க இருக்கிற அனில் அகர்வால் வாங்குறாரு. 28,000 கோடி எங்க இருக்கு? வெறும் 600 கோடி எங்க இருக்கு? அப்ப நம்ம எல்லாம் எஜுகேஷன் லோன் கட்டலன்னா நாய் மாதிரி வீடு கொண்டாடி நம்ம தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இந்த அரசு செய்யுது. ஆனா இப்படியான கார்பரேட் முதலாளிகளுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஏழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவில 145 கோடி அந்த 145 மக்களுக்கு 77 ஆண்டு சுதந்திர வரலாற்று இப்ப வரைக்கும் அவங்களுக்கான எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் 145 கோடி மக்களுக்கும் போய் சேரல. இப்படியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து செல்லக்கூடிய இந்த அரசு எது ஜனநாயகம்? மக்களுக்காக இருக்கிறதான ஜனநாயகம். மக்களுக்காக போற மக்கள் அதாவது ஒன்று குவிக்கப்பட்ட அரசியல் அதிகாரத்தை ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஜனநாயகத்துவப்படுத்துவது அதுதானே அதிகாரம். அதுதானே ஜனநாயகம். அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய மக்களோட வளங்களை எல்லாம் சூறையாடி அதுவும் கிழக்கே ஒரு ஏதென்ஸ் அப்படின்னு புகழப்படுற அளவுக்கு மதுரை உலக அளவுல ஃபேமஸ். இப்படி இருக்கக்கூடிய மதுரையை அழிக்கக்கூடிய அதனுடைய நீர் வளங்களை நில வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய திட்டத்தை இந்த அரசு கொண்டு வருமாயின் மத்திய அரசு மாநில அரசு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நாங்கள் நிச்சயமாக விட மாட்டோம். கேளாத செவிகள் கேட்கும் என்பதை போல இந்த மேலூர் வட்ட பகுதி மக்கள் அரசின் சவட்டுக்காதுகளுக்கு கேளாத செவிகள் கேட்கட்டும் என்று எங்களுடைய கோரிக்கைகள் ஓரங்கள் அல்ல பறை இசை
இன்று முழங்க வந்திருக்கிறார்கள். கேளாத செவிகள் கேட்கட்டும். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். நமக்குள் எத்தனை பேதங்கள் இருக்குமாயின் நாம் ஒன்றிணைய வேண்டும். நாம் எப்படி போராட்டத்திற்காக நம்மை ஒன்றிணைப்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொள்கிறோமோ, அதே போல் நமது உரிமையை, நமது ஒற்றுமையை குறைப்பதற்காக இந்த ஆளும் வர்க்கமும் திட்டம் தீட்டும். அதை உடைத்து ஒன்றுபடுவோமாயின் நமது எதிரி காகித புலியை என்று சொல்லி விடைபெறுகிறேன். பொங்கு தமிழுக்கு இன்னல் விளைத்தான் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. பொங்கு தமிழுக்கு இன்னல் விளைத்தான் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. தமிழுக்கு மட்டுமல்ல, தமிழருக்கும் தமிழ் மண்ணுக்கும் இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைவர், எங்கள் பகைவர் எங்கோ மறைவர், இங்கே தமிழர் ஒன்றாய் திரண்டார் என்ற அடிப்படையிலே தமிழ் மண்ணை காப்பதற்காக தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் மேலூர் பகுதியில் உள்ள தமிழ் மண்ணை, பூமியை காப்பதற்காக இங்கே திரளாக திரண்டு இருக்கும் எனது அருமை டங்ஸ்டன் எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைவர், இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அன்னை தோழை நீதா பாண்டியன் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக திரண்டிருக்கும் அனைத்து அமைப்புகளைச் சேர்ந்த எனது அருமை தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மகளிர் ஆயத்தின் சார்பாக எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த அரிட்டாப்பட்டு அந்த சுற்றுப்பகுதி எந்த அளவிற்கு இயற்கை வளமும் இயற்கை மனமும் கொண்ட பூமி என்று. அது உண்மையிலே எனக்கு முன்னாள் பேசிய தோழர் அந்த மகாலட்சுமி சொன்னது போல அது பல கோடி கணக்கான வருடங்களாக உள்ள பூமிங்கிறப்ப அதுக்கு அடியில அப்படியே கனிமங்கள் கொட்டிதான் கிடக்கும். அதனால இவங்க சேட்டலைட்டை வச்சு பார்த்தோம் சொல்லிட்டு ஒன்றிய அரசு வேதாந்தா குடும்பத்திற்கு ஏலம் விட்டதை இங்குள்ள இந்த கூட்டமைப்பின் சார்பாகவும் மகளிர் ஆயத்தின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். எனது அருமை தோழர்களே, நான் இப்ப ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தை எடுத்துக்கொண்ட தமிழ்நாட்டின் கடந்த 10 வருடங்களாக அனைத்து திட்டங்களும், அனைத்து போராட்டங்களும் மக்களின் ஒருங்கிணைந்த எழுச்சியால் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாங்க. அதில் அன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் போனாரு டெல்லிக்கு. ஆனா அவரை தமிழக மக்கள் ஜாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, ஏன் கட்சியை கடந்து ஒன்றா ரோட்ல நின்னோம். அதனால அவரை போன பட்சம் அவர் போனாரு அதிமுக கொண்டாடவே முடியாது. அப்படியாக இன்னைக்கு அருமை தோழர் நீதா பாண்டியன் சொன்னது போல அந்த காவேரி படையை முழுவதும் மக்கள் பல வருடங்களாக போராடி இன்னைக்கு அதை வந்து பசுமை திட்டத்துக்கு இப்போ ஒருங்கிணைந்த திட்டத்தின் அறிவிச்சிருக்காங்க. ஆனாலும் கூட ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, புதிய குழாய்கள் அமைக்க முடியாதுன்னு. என்ன நடக்குதுன்னா பழைய குழாய்கள்ல போய் கையில ஓட்ட போடுறாங்க. என்ன கொடுமை பாருங்க. மக்கள், பெண்கள், விவசாயிகள் தங்க வருமானத்தை விட்டு ரோட்ட கிடந்தாங்க. அந்த பகுதி முழுவதும் ரோட்ட கிடந்து அந்த இதை வாங்கிட்டாங்கன்னா இன்னைக்கு அந்த சைடு திருட்டுத்தனமா ஓட்டப்பட்டு இருக்காங்க. எனவே தமிழகத்தில் நடந்த அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், அந்த காவிரி படையை காப்பு போராட்டமாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், ஏன் கூட அணி உலை போராட்டம் 2 வருஷம் 30 கிராமங்கள் ரோட்ல கிடந்தாங்க. அதுல வந்து நம்ம வந்து தோத்துட்டாங்க, அவங்க இறுதி அரசு வெற்றி அடைஞ்சுன்னு சொன்னாலும் கூட அந்த எந்த ஒரு போராட்ட களமாக இருந்தாலும் முக்கியமாக மனித உரிமைகளுக்காகவும் மக்களுடைய எந்த சமூக பிரச்சனைகளுக்காக இருந்தாலும் அதற்காக முழுமையை கொடுத்து போராடக்கூடிய ஐயா நீதா பாண்டியன் அவர்களே, போராட்டத்திற்கு துணை நிற்குவதற்காக வந்திருக்கும் மற்ற சமூக இயக்கத்தின் தலைவர்களே, அவருக்குள்ள அரசு கட்சிகளின் பிரதிநிதிகளே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படி என்றால் என்ன என்று ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம் இங்க இருக்கும் மக்களுக்கு புரிய வேண்டும். கவன ஈர்ப்பு போராட்டம் என்பது இங்கு போராட்ட களத்தில் பங்கேற்கும் அரசு கட்சிகளோ சமூக இயக்கங்களோ இல்ல அந்த பிரச்சனையால் நேரடியில் பாதிக்கப்படும் மக்கள் மட்டும் போராட்ட களத்தில் ஈடுபட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போவதல்ல. இங்கு தொழிலில் இந்த சாலையில் போகும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மகனும் இதே போல் பிரச்சனையை நாளை நமக்கும் வரலாம் என்ற ஒரு அச்சத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த போராட்டத்தின், இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தின் ஒரு முக்கிய சாராம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக மாநில அரசு, ஒன்றிய அரசு தொடர்ந்து பல வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்காக செய்கிறது. நம்ம ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய சாராம்சமாக மக்களுடைய நலனை
அந்த மக்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசாங்கம் முன்னெடுத்து செல்ல வேண்டியது அடிப்படையான ஒரு விஷயமாகும். தொடர்ந்து மக்கள் வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் தனியார் நிறுவனங்களுக்காக பல கோடிகளை திரட்டுவதற்காக மக்களுடைய அடிப்படை வாழ்வுரிமை, வாழ்வியல் உரிமை மற்றும் அவருடைய குடியுரிமையை பறிக்கும் விதத்தில் பல திட்டங்களை தீட்டி அதன்போல மக்களுக்கு எந்தெந்த பாதிப்புகள் விளங்கும், அந்த பாதிப்பினால் மக்களுடைய தினசரி வாழ்வாதாரம் எந்த அளவில் பாதிக்கப்படும் என்ற ஒரு சின்ன யோசனை, சின்ன ஒரு கலந்தாய்வு கூட இல்லாமல் ஒரு திட்டத்தை தீட்டி அதன் மூலம் ஒரு பாதிப்புகளை பார்க்காமல் இருக்கும் இந்த ஒன்றிய மாநில அரசியலுக்கு இது ஒரு இனிவான வேண்டுகோள். நான் கேள்விப்பட்டேன், நம்முடைய மாநில அரசாங்கம் கொடுத்து இதற்கான சில நல்வழிகளை செய்கிறார்கள் என்பது மிகவும் சந்தோஷமான விஷயம். ஆனால் ஒன்றிய அரசின் கவனத்திற்கு இது போன்ற வளர்ச்சி திட்டங்கள் இனி ஒவ்வொன்றும் வரும்போது அடிப்படையாக மக்களுக்கு வரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மக்களோடு நின்று கலந்து ஆய்வு செய்து அதன் பிறகு மக்களுடைய குரலாக ஒழிக்கும் திட்டமாகத்தான் ஒரு வளர்ச்சி திட்டம் இருக்க வேண்டும். எந்த ஒரு மனித உரிமை பிரச்சனையாக இருந்தாலும் அதற்காக துணை நிற்கும் மக்கள் கண்காணிப்பும் அதனோடு நிற்கும் பல வழக்கறிஞர்களும் எந்தெந்த மனித உரிமை பிரச்சனையாக இருந்தாலும் நிற்போம். மக்களை தாண்டி எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வர முடியாது, மக்களின் வாழ்வுரிமையையும் குடியுரிமையும் பறிக்க முடியாது என்று சொல்லி வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.